வெல்கம் டு பிங்கிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பிங்கிஸ் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா ரோல் ஆம்லெட் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். அதுவும் காய்கறியோட. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம ரோல் ஆம்லெட் செய்ய போறோம். ரொம்ப சிம்பிளானது. காய்கறி எல்லாம் சேர்க்கறனால ரொம்ப சத்தா இருக்கும். வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். மஞ்சக்கருவு ஒரு 5 மஞ்சக்கருவு, முட்டையோட மஞ்சக்கருவை தனியாக பிரித்து வச்சுருக்கோம். அதே மாதிரி முட்டையோட வெள்ளைக்கருவையும் ஒரு 5 முட்டைக்கருவோட வெள்ளைக்கருவையும் பிரித்து வச்சுருக்கோம். கேரட்டு, ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கோம். வெங்காயத்தாள், எண்ணெய், கடலெண்ணெய், மிளகுத்தூள், உப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள். வாங்க டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம முட்டையோட வெள்ளைக்கருவில் ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துப்போம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது மிளகுத்தூள். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்தது வெங்காயத்தாள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி அடித்து எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இதை உடனே சீக்கிரமாக செஞ்சிடலாம், ரொம்ப நேரம்லாம் ஆகாது. முட்டையோட வெள்ளைக்கருவையும் மஞ்சக்கருவையும் தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும். இப்போது அடித்தாச்சு. இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது மஞ்சக்கருவை. இதுக்கும் அதே மாதிரி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள். அடுத்தது இதில் வந்து கேரட் சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக வெங்காயத்தாளும் சேர்க்க போகிறோம். இப்போது இதையும் நல்லா ஒன்றா அடித்து எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை தவாவில் ஊற்றி எடுத்துடலாம். வாங்க எப்படி ஊற்றுறதுன்னு பார்ப்போம். இப்போது ஒரு தவாவில் நம்ம எண்ணெய் தடவிப்போம். இப்போது எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வெள்ளைக்கரு சேர்த்துடலாம். தவா ஃபுல்லாக வர மாதிரி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட வெங்காயத்தால் மேலே தூவிக்கலாம். இது நல்லா வேகட்டும். இப்போது வெந்துருச்சு. இதை திருப்பிலாம் போட வேண்டாம். இதை நல்லா இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னாலே, தோசை திருப்பி வச்சு இப்படி பண்ணிட்டோம்னாலே இது நல்லா இதாகிடும். இதை வந்து நம்ம பொறுமையாக ரோல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பொறுமையாக பண்ணுங்கள். நானே கிழிச்சு விட்டுட்டேன். இந்த அளவுக்கு பண்ணிவிட்டு இதை அப்படியே பின்னாடி இழுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி செய்கிறப்ப கேஸை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம மஞ்சக்கரு ஊற்றிப்போம். பொறுமையாக ஊற்றி விடுங்க. ஊற்றி விட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அந்த கரண்டியை வச்சு. இதையும் சிம்மில் வச்சு செய்யுங்க. தணல் அதிகமாக வச்சு செய்யாதீங்க. சம்மர் வந்துடுச்சு இல்லையா, குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா சாப்பிடுவாங்க. இப்போது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது மஞ்சக்கருவும் இதே மாதிரி ஊற்றியாச்சு. இதையும் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு பொறுமையாக இதையும் வந்து ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. அது அப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேயர் வந்து வெள்ளையாக இருக்கும், ஒரு லேயர் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும்.
இதையும் இதே மாதிரி பின்னாடி இழுத்துட்டு வந்துக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற வெள்ளைக்கருவை ஃபுல்லாக வந்து ஊற்றி விட்டுறலாம். இந்த ஜாயிண்டில் ஊற்றுங்க ஃபஸ்ட்டு, அப்போ தான் அது வந்து அப்படியே செட்டாக லேயராக வரும். ஊற்றிட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அதே மாதிரியே தவா ஃபுல்லாக. இப்போது அதே மாதிரி செகண்ட் லேயரும் ஊற்றியாச்சு. இதையும் அதே மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். பொறுமையாக ரோல் பண்ணுங்க. இப்போ இதையும் அதே மாதிரி பின்னாடி இழுத்துட்டு மீதி இருக்கிற மஞ்சள் கருவையும் ஊற்றிடலாம். இப்போது மீதி இருக்கிற மஞ்சள் கருவையும் நம்ம வந்து ஊற்றிடுறோம். கொஞ்சமாக தான் இருக்குது. இதையும் அதே மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இருந்தது, எக்ஸ்ட்ரா இருந்ததையும் ஊற்றியாச்சு. இப்போ ரோல் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிப்போம். இப்போது இது கொஞ்சம் நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம வந்து கட் பண்ணலாம். ஆம்லெட் சூப்பரா செஞ்சிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.